இந்த மாதிரி பண்ணும்போது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 25 ஆண்டுகள் நம்ம அப்படி சொல்லும்போது 25 ஆண்டுகள் சோலார் பேனல் உழைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. சோலார் பேனலை மாதம் ஒரு முறை க்ளீன் பண்ணி வைக்கணும். இதில் என்னென்னா குறிப்பாக வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும் மாதத்தில் 2 மழையாவது இந்த பகுதிகளில் தஞ்சாவூர் பகுதிகளில் வந்துடுது. அப்போது 6 மாதங்களுக்கு நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டாம். அடுத்த 6 மாதத்தில் 6 முறை மட்டும் நீங்கள் சோலார் பேனலை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 25 வருஷத்துக்கு உங்களுக்கு உழைக்கும். குறைஞ்சபட்சம் 10 வருஷம் உழைச்சாலே நமக்கு வந்து ஒரு 100% லாபம் நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா நீங்கள் போடக்கூடிய முதலீடு வந்து உங்களுக்கு 4 ஆண்டுகளில் திரும்ப வந்துடும். ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கரண்ட்டு பில் கூடிக்கிட்டே வரும். கடந்த 3 ஆண்டுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள். நம்ம வந்து உதவி திட்டத்தின் கீழே இருக்கோம். அதனால் குறைஞ்சபட்சம் 4% இல்லைனா இன்ஃப்ளேஷன் பண விகிதம் என்ன இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மின்சார கட்டணத்தை ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மின்சார முகமை அதாவது டிஎன்இஆர்சி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அரசாங்கம் தான் மொத்தத்தையும் கூட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் மானியம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வராங்க. எது எப்படி இருந்தாலும் விலை அதிகரிப்புங்கிறது கட்டாயம் இருக்கும். அதில் மாற்றமே இருக்காது. அப்போ அடுத்த 5 ஆண்டுகளில் 5 முறை விலை ஏறிச்சுன்னா நம்ம போட்டிருக்க சோலார் வந்து 3 ஆண்டுகளில் உங்களுக்கு திரும்ப நீங்கள் முதலீடு பண்ண பணத்தை உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ எதிர்காலத்தை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள். ஒரு 10 வருஷத்தில் எத்தனை முறை கரண்ட்டு பில்லு மாறும், எவ்வளோ விலை அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ பணத்தையும் நீங்கள் சோலார் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்போ.